சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவுடன் ஓபிஎஸ் கூட்டணியா? வெளியான தகவலால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். பாஜக பல்வேறு வழிமுறைகளை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவதற்கு காரணம், அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலானோர் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக இருப்பதால் வேறு வழியில்லாமல் ஒன்று அதிமுகவில் ஓபிஎஸ்ஸை இணைக்க வேண்டும், இல்லை என்றால் பன்னீர்செல்வத்தை அதிமுகவின் கூட்டணியுடன் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம். ஆனால் இதற்கு முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். அதற்கு காரணம், பாஜகவின் தலைமையில் அதிமுக கிடையாது, அதிமுகவின் தலைமையில் தான் பாஜக இருக்கிறது. அதிமுகவுடன் யாரை கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது. சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ்ஐ ஒருபோதும் அதிமுகவில் கூட்டணியோ அல்லது அதிமுகவில் இணைப்பது பற்றியான எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அதிமுகவில் இடம் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தொண்டர்கள் செயல்படுவதற்கான ஒரு சூழலையும் இது உருவாக்கியுள்ளது. அதிமுக வெற்றியடைவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கூறுபவர்தான் தலைவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தன்னுடைய பதவியையும் அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதில் யாருக்கும் பங்கு கொடுக்கக்கூடாது என்ற முடிவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி அதிமுகவை வெற்றியடைய செய்வார் என்பது அதிமுகவின் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி தற்பொழுது பெரும்பான்மையான நிர்வாகிகள் திமுகவிலும் இணைந்து வருகிறார்கள். மைத்ரேயனாக இருக்கட்டும், அன்வர் ராஜா, இன்னும் சில எம்எல்ஏக்கள் கூட, முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகவும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களும் தெரிவித்து வருகிறார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்து வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மீண்டும் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவுடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைக்கலாமா, அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைத்து முதல்வராக யார் வர வேண்டும் என்பதை, கேம் சேஞ்சராக ஓபிஎஸ் அவர்கள் வருவாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழுமையான காரணம் எடப்பாடி தான் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவது சரி என்பதையும் கூறுங்கள்.